வாவ்! எவ்வளோ அழகான டெக்னாலஜிய நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சே! அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இந்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இயற்கையையும், தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி நம்ம தமிழர்கள் நெறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நெறைய இருக்குங்க. அதுல ஒண்ணு தான் இந்த சங்குக்கல் மண்டபம். நெறைய ஆத்துக்கு நடுவுல ஒரு மண்டபம் இருக்கும். அது எதுக்குன்னே நமக்கு தெரியாது. ஏன் நம்ம தாமிரபரணி ஆத்துல கூட இந்த சங்குக்கல் மண்டபம் இருக்கு. அது எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மண்டபத்துல 3 பக்கமே திறந்த வெளியிலயும், ஒரு பக்கம் அதாவது தண்ணி வந்து எந்த பக்கம் வருதோ, அதுக்கு எதிர்பக்கம் மட்டும் கல் சுவர்லயும் கட்டியிருப்பாங்க இந்த மண்டபத்துல. இதனோட உச்சியில பார்த்தீங்கன்னா, ஒரு சங்கு மாரி ஒரு அமைப்பு இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்துல வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா, இந்த மண்டபத்துக்கு மேல அதாவது இந்த மண்டபத்துல குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல தண்ணி வந்து அதிகமாயிருச்சு. அந்த டைம்ல வந்து அந்த வெள்ளத்தோட சத்தத்துலயும் காத்து வந்து உந்தப்பட்டு, அந்த மேல இருக்குல்ல அந்த சங்கு மாதிரி ஒரு அமைப்பு. அந்த சங்குல பட்டு மிகுந்த ஒலி வந்து சத்தம் வந்து எழுப்புமாமா. அந்த சங்கு வந்து சத்தமா ஊதுமாமா. இந்த வந்து தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ, அதுக்கேத்த மாரி சங்கோட சத்தம் அந்த ஊதுற சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப வந்து ஊருக்குள்ள இருக்க மக்கள்லாம் வந்து, "அடடா! வெள்ளம் வந்து வந்துருச்சு. நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்." அப்படின்னு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து போவாங்க. திடீர்னு பார்த்தோம்னா, அந்த சங்கோட சத்தம் வந்து நின்னுரும். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த மண்டபத்தையும் மூழ்கடிச்சுட்டு வெள்ளம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தமாமா. எப்ப வந்து மறுபடியும் அந்த சங்கோட சத்தம் மெதுவா மெல்ல மெல்ல கேட்குதோ, அப்பதான் வந்து அந்த வெள்ளம் வந்து கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தமாமா இந்த சங்குக்கல் மண்டபத்துக்கு. இந்த சங்குக்கல் மண்டபம் நெறைய மக்கள வந்து காப்பாத்தியிருக்கு. ஆனா, கடந்த இந்த நூற்றாண்டுகளாகவே அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து தாமிரபரணி ஆத்துல வரல அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. இதுதாங்க இந்த சங்குக்கல் மண்டபத்தோட வரலாறு. இனிமேல் எந்த ஆத்துக்கு போனாலும் நடுவுல இது மாரி மண்டபம் இருக்கா? சங்கு மாதிரி அமைப்பு இருக்கா? அப்படின்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இத மாரி உங்களுக்கு தெரியுமா நியூஸ்லாம் வேணும்னா, நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.